அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் உலக மகளிர் தினம். அதனுடைய அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை சென்னையிலே நடத்தி இங்கே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் இந்த சென்னையை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய ரவிக்குமார், கிருபா, முத்து போன்றவர்கள் எல்லாம் இணைந்து நம்முடைய அண்ணா சுவாமி, நம்முடைய மார்க்கெட் மனோகரன், நம்ம ரமேஷ் பி, அதே மாதிரி நம்முடைய மாநில செயலாளர் சரவணன், இங்கே ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முருகன்ஜி, நம்முடைய ராமலிங்கன், பாலா போன்றவர்களுடைய சீரிய முயற்சி, அத்தனை பேருடைய முயற்சியுடைய அடிப்படையிலே இங்கே ஒரு அரசியல் எழுச்சியை, ஒரு இந்துத்துவ புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய சைதன்ய மகராஜ், இன்னும் ஒரு சாலை அவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது நமக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு கூட கர்நாடகாவில் இருந்து அதனுடைய மாநில தலைவர், இந்து மகாசபாவுடைய மாநில தலைவர் மனோஜ் ஆதித்யர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கோவையில் இருந்து சுபாஷ், நம்முடைய சென்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்ப்பதற்காக அயராக பாடுபட்டார்கள். நாங்கள் கூட்டு வளர்ந்தையே எப்பவுமே சங்க பரிவார் நம்மளோட வராது, நம்மளை கண்டிடவும் மாட்டோம். அதனால நமக்கு நாங்கள் திட்டம் ஹிந்து பரிவார், சங்க பரிவார் இல்லாதவர்கள் ஹிந்து பரிவார். யார் யார் இந்து என்பது, இது இந்துஸ்தான், இது இந்துக்களுடைய நாடு, இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் ஹிந்து பரிவார். அப்படிப்பட்ட ஒரு பரிவார அமைப்பை ஏற்படுத்தி எங்கெல்லாம் ஹிந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடோடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், இந்துக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, கிடைக்கக்கூடாதா, இந்துக்கள் சட்டமன்றத்தை காலிப்படி சட்டமன்றத்தை கட்டி அங்கே பறக்காதா என்று நினைத்துக் கொண்டு அந்த ஆட்சியோடு உலகம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர் இணைந்துதான் 234 தொகுதியில் போட்டி, 234 தொகுதியில் போட்டி. முதல் கட்டமாக போது அடுத்த கட்ட அத்தனை தொகுதிகளிலும் போட்டி. அதற்கான ஏற்பாடு எந்த தொகுதியிலுமே இந்து இல்லாத தொகுதி இல்லை. இது ஒன்று பாகிஸ்தான் இல்லை, இது ஒன்று பங்களாதேஷ் இல்லை, இது இந்துஸ்தான், இது நம்முடைய நாடு. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்து வளர்ந்து வைக்கிறார்கள் நம்முடைய தமிழகம். இது பெரியார் மண் இல்லை, இது ஆன்மீக மண். ஆன்மீக மண் என்பதை பறைசாற்றுவதற்காக இங்கே அதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்து. உண்மையே சகோதரர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கும், ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த தேர்தல். ஏன்னா எல்லாரும் சிறுபான்மைக்கு பின்னாலே போறாங்க. சிறுபான்மை தான் அவங்களுக்கு எல்லாமே நினைக்கிறாங்க. பெரும்பான்மை இந்துனா இந்த கேடு கட்ட கர்நாஸ் கூட இந்துக்களை ஏச கேடு கட்ட பேர் அவங்க கூட இந்துக்களை ஏசக்கூடியவர்கள். இந்து அவ்வளவு தாழ்வானவர்களா? உங்களுக்கு இந்து சொன்னாலே இந்த திராவிட குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆள் ஏசல உதயநிதி இயேசுவை பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டாம். அவன் வளர்ப்பே அப்படிதான், மேலே இருக்குவான் கீழே இருக்குவான், அத்தனை அதான் சொல்றான். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், டெங்கு மலேரியா போன்ற நோய்களுக்கு சமமானது சனாதன தர்மம்.
பாருங்க, எவனாவது அப்படி பேசிட்டு நம்முடைய ஒரு முஸ்லீமை பேசிட்டு அந்த மசூதி தெருவழியா போவாங்க, வெடிகுண்டு வச்சுருவோம். ஒரு இயேசுநாதர் ஒரு கிறிஸ்தவத்தை பேசிட்டு போவானா, அங்கேயும் போக மாட்டான், அவன் ஓதியே கொண்டுடுவான். ஆனா நம்மலாம் இந்து இந்துன்னா அவனுக்கு என்ன தெரியுதுன்னா ஈர்க்க வாயின்னு என்ன வடிவேல் காமெடி மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் நல்ல திருநரம் குடிச்சிட்டு சங்கர குங்குமத்தை வச்சுக்கிட்டு கரை வெட்டி கட்டிட்டு தான் போகும். ஏன்னா நம்ம சகோதரன் சொன்ன மாதிரி நான் லட்சுமி கோயிலை இடித்தேன், சரஸ்வதி கோயிலை இடித்தேன், பார்வதி கோயிலை இடித்தேன், நான் இடிப்பேன். ஆனா இந்துக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட எப்படி ஓட்டு வாங்கினது எனக்கு தெரியும். ஏன்னா இந்துக்களை பற்றி அப்படி இடம் போட்டிருக்கான். இந்துக்களை ஒரு ஈனப்பிறவியாக, இந்துக்களுக்கு மானமே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஜனமாக, இந்துன்னா அவன் சும்மாடா அவன் கடந்து போறான். அந்த நிலை மாறணும், அந்த நிலையை மாற்றணும். அது மாறாது, மாற்றணும். இந்துவை இந்துவாக்கு, வேற முஸ்லீமே கிறிஸ்தவனையோ ஒண்ணு கேட்க அவன் பாட்டு இருந்துட்டு போறான். உண்மையிலே சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக, சிறுபான்மையினருடைய சாதகமாக இன்றல்ல நேற்றல்ல அத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு மகளிர் தினம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய வரலாறு சந்தோஷமாக இல்லை. இந்த நாட்டினுடைய வரலாறை பார்த்தால் இந்துக்கள் பட்ட வேதனை, இந்துக்களுடைய பெண்கள் பட்ட அவமானம், இந்த நாடு முழுவதும் அது வேதனை, அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத வேதனை. அந்த நிலை நடக்கக்கூடாது என்றால் இந்து இந்துவாக மாறும். உங்களுக்கு ராணி பத்மினி சிந்தூர் கோட்டையில் 16,000 பெண்களோடு தீக்குளித்தார் என்ற வரலாறு கேட்டிருப்பீங்க. ஏன் சார் தீக்குளிக்கிறது சும்மா ஒரு விளையாட்டா? என்ன பூ மேல போட்டு விளையாடுற மாதிரியா? 16,000 பெண்கள் தீக்குளிச்சிருக்காங்க. அதுக்கு அங்கிருந்த ராஜாக்களை, அங்கிருந்த ஆண்களை அதற்காக சிறை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? மாற்றான் கையில் பட்டால், அந்த இஸ்லாமியர்களுடைய கண்ணில் பட்டால் வாழ முடியாது, மானத்தோடு வாழ முடியாது. அவன் ஆண் என்று பார்ப்பதில்லை, பெண் என்று பார்ப்பதில்லை, குழந்தை என்று பார்ப்பதில்லை, இவர் தாயாக இருக்கிறார், கற்பிணியாக இருக்கிறார் என்று பார்ப்பதில்லை. அத்தனை பேரையும் சிலைக்கிறார், அத்தனை பேரையும் அவமானப்படுத்துகிறார். அவனோடு இருந்து அவமானப்படுவதை விட சாவதே மேல் என்று சொல்லி நம்முடைய பாரத திருநாட்டிலே கிட்டத்தட்ட 11 தடவை இந்த தீக்குளிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேல் பெண்கள் இஸ்லாமியர்களுக்கு பயந்து, அலாவுதீன் கில்ஜிக்கு பயந்து, அக்பருக்கு பயந்து, அவருக்கு சீப்புக்கு பயந்து தீக்குளித்தார்கள் என்பது வரலாறு. அப்ப இந்த மகளிர் தினத்திலே நம்ம நினைக்க வேண்டியது, உண்மையிலேயே தாயை போற்றுகிறோம் என்று சொன்னால் அது ஹிந்துதான். இந்த நாட்டை தாய்நாடுன்னு சொல்றோம், எங்க இந்த நாட்டு தந்தையாடுன்னா சொல்றோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, சிந்து, காவேரி, யாருக்கு பேர் வச்சிருக்கோம்? எல்லாம் பெண்களுடைய பேர். நாம் இருக்கிற இந்த பூமி இதை பூமாரா என்று சொல்கிறான். நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய பசு நமக்கு கோமாதா. அப்போ நம்ம இந்துக்கள் எல்லாமே பெண்மையை போற்றக்கூடியவர்கள், பெண்மையை போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள், பெண்களுடைய பெருமையை போற்றக்கூடியவர்கள். ஆனால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இந்த பெண்ணிடத்தையே படுகொலைக்கு
சொன்னார், பந்தா சரியா போடல, கிதாபு அணியல, அதனால 14 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை கற்பழிச்சாங்க. இது இஸ்லாமியனுடைய நாட்டில் இதான் நடக்கும். மானத்தோடு வாழ முடியாது, மானத்தோடு வாழ வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டுமானால் ஹிந்து மதம் தான். ஹிந்துவாக வாழ்வதுதான் மானம். சகோதரர்களே, அவர்கள் கொஞ்சம் மெஜாரிட்டியாகிறான். மீண்டும் அவன் சொல்றான், மீண்டும் நான் பாபர் மசூதி கட்டுவோம். அவன் தான் போயிட்டான், சம்மாதே போயிட்டு. பாபர் செத்த பிறகு அவங்க உயிரில் என்ன எழுதிட்டாங்கன்னா, என்ன இந்திய மண்ணில் புதைக்கப்படாது, ஆப்கானிஸ்தானத்தில் கொண்டு புதைக்கிட்டான். அங்க கொண்டு புதைச்சாச்சு. அதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சொல்லல, குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சொல்லல. ஆனா தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு பிடி வாசிக்கிறோம் பாருங்க, அவன் சொல்றான். எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அநீதி. மீண்டும் அவர்கள் மாதிரி நாங்கள் உருவாக்குவோம். அதுக்குதான் வச்சான் ஒரு படம். மகாராஷ்டிராவில் எடுத்தார் ஜாவான்னு ஒரு படம். சத்ரபதி சிவாஜியுடைய பையன் அவனை மையமா வச்சு இந்த படம் எடுத்தான். ஜாவா ஜாவா நல்லா ஓடிச்சு அந்த சினிமா. அந்த ஓடி கொஞ்ச நாளாக அவனுக்கு சீப்பு சமாதிகளா இருக்கின்றான். யாரும் சொல்லல, சிவசேனாவும் சொல்லல, ராம்சேனாவும் சொல்லல, சத்தியசேனாவும் சொல்லல. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு எழுச்சி. அவருக்கு திரும்ப மசூதி இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 1530-35 முன்னால் உள்ளது. நம்ம ஒரு காலகட்டம். அதை சேர்ந்த மசூதியை அவருடைய சமாஜம் உடச்சி தூள் தூளாய் எழுத்துவோம். அப்படின்னு உண்மையை சொன்னால் இந்துக்கள் உணர்வோடு எழுந்திருப்பார்கள். உண்மையிலேயே வரலாறு படிக்கலாம். நம்ம இப்ப ஒரு படம் தமிழ் வந்தது, திரௌபதி 2 பார்க்கலாம்னு பாருங்க. நம்ம மோகன்ஜி எடுத்த படம். அதுல கூட தமிழகத்திலே இஸ்லாமியர்கள் செய்த கொடூரம், பெண்களை படுத்திய பாடு, அசிங்கம், அவமானம், இதுல உண்மை சம்பவம் அதை எடுத்திருக்காங்க. ஆகையாலே சகோதரர்களே, அவர்கள் எப்ப இஸ்லாமியர்கள் எப்ப இருந்தாலும் இந்துக்களுக்கு எதிரியாத்தான் இருப்பான். இந்துக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவனோடு தான், இந்த நாட்டுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவனோடு தான் தீக்கா எப்பவும் கூட்டு. பெரியாரும் அப்படிதான். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம். சுதந்திரம் எங்க வேணாலும் கூட, தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத, சென்னைக்கு கொடுக்காத, அப்படி உபாயிட்ட ஆளு பெரியார். அதுக்கு அடுத்தால வந்த அண்ணா நம்முடைய கடவுளை இயேசுதான். தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்க நாதனையும் பீரங்கி வாயில் வைத்து தகர்த்துள்ளார் என்னாலோ அதுதான் திராவிடத்தின் பொன்னாளர்களாம். ஏன் சார் இந்த கோயில்கள் என்ன செய்யுது? அந்த முஸ்லீம் செய்த அதே வேலையைத்தான் வீரமணி, அதே வேலையைத்தான் கருணாநிதி கடவுளை நம்புவன் காட்டுகிறான்னு சொன்னா, இவன் என்ன சொன்னா, இந்துக்கள்லாம் திருடன், இந்துக்கள்லாம் தேசி மகன். அந்த ராசா அங்க ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரி எம்பி இத்தினொன்று சாமிகளை இருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டில் புரட்சி வராதா, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் வராதா, சாமிகளை எல்லாம் அழிக்கணும்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, அவங்க ஓட்டு போடுறது யாரு? ராத்திரி முழுக்க சாமி சிலையை அழிக்கணும்னு சொல்லிட்டு காலையில கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் அங்க போய் நினைக்க ஐயா.
இங்க நம்மளும் அப்படிதான். டெங்கு மலேரியாங்கிறான். நம்ம ஆளும் கை கட்டிட்டு நல்ல பெரிய ஆட்கள் தான் அலேலியான்ட்டு அவங்களே இருக்கு. அவன் சொல்றான், என் பொண்டாட்டி கிறிஸ்டின் தான், நானும் லவ் பண்ண கல்யாணம் பண்ணேன், என் பொண்டாட்டி கிறிஸ்டின், அதனால நான் கிறிஸ்டின். அதெல்லாம் சும்மா நம்பாக்க ஏமாற்றுவது. கிறிஸ்தவன் போல கிறிஸ்தவம்பா, முஸ்லீம்கிட்ட போல பாருங்க நல்லா பாருங்க, நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நானும் முஸ்லீம் தான், நல்லா பார்த்துட்டீங்களா அப்படி சொல்லுவான். இந்து கோயிலுக்கு போல அங்கேயுமே உட்கார்ந்து இருக்கான், நம்மளை ஏமாத்துறான். ஆகையால சகோதரர்களே, திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களை அவன் பைசாக்காரன வாங்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். 5000 ரூபாய் கொடுக்கான், 10,000 ரூபாய் கொடுக்கான், அவன் அப்பா விட்டு பணத்தா கொடுக்கான். அவன் நம்ம பணத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுத்தா இந்த நாட்டை கடன்கார நாட்டு ஆகிட்டு போறான். ஆகையால பணமெல்லாம் வாங்கிடுங்க. ஆனா இந்த தடவை ஓட்ட நீங்க நல்ல ஹிந்துவுக்கு பார்த்துக்கணும். நல்ல இந்து விபூதியை பூசிட்டு அடிச்சுட்டு போகக்கூடிய இந்து இல்லை. கோயில போன விபூதியை பூசிட்டு கொஞ்சம் தள்ளி போன பையை அடிச்சுட்டு அது தெரியாம என் கைப்பட்டு அழிஞ்சிட்டு பார்த்துருங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்து ஓட்டு போடாதுங்க. பச்சை இந்துக்கு போடுங்க, கலப்படம் இல்லாத இந்துக்கு போடுங்க, கலப்படம் இல்லாத காவி கொடிக்கு போடுங்க. அப்படி போட்டா நம்ம நாட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம், மகளிருக்கு சந்தோஷம், பெண்கள் நிம்மதியா வாழ முடியும். இதெல்லாம் தாயை அறுத்துக்குவோம். அது தாயை அறுக்கக்கூடிய கூட்டம். ஒரு பக்கம் தாய்க்கு தந்தோம்மா, எங்க வீட்டுக்கு வாங்கினா தாயை அறுத்துவோம். ஆனா அவன் முன்னாடி வந்து அறுக்க மாட்டான். அவன் முன்னாடி போதான் செருப்படி தான். இந்த பாவப்பட்ட பொம்பளை தாயை அறுத்து அப்படி ஒரு கூட்டம் நமக்கு தேவையா? ஆகையான சகோதரர்களே, 2026 தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் இந்து மகாசபா இந்து இயக்கங்களோடு 22 இந்து இயக்கம், 2-3 இந்து இயக்கத்துடைய தலைவர்கள் வந்திருக்காங்க. திண்டுக்கல் இருந்து ஒரு தம்பி வந்திருக்கார், திண்டுக்கல் செல்வம். திண்டுக்கல் செல்வங்க வந்திருக்கார். நிறைய இயக்கங்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலே போதும். ஒரு பயம் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அதனால வரக்கூடிய காலகட்டம் இந்துக்களுடைய காலகட்டமாக, ஒரு காவிரியுடைய புரட்சியை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக மாற்ற வேண்டும். மாற்ற வாருங்கள் என்று கேட்டு அத்தனை பேருக்கு மகளிர் நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு எல்லாம் இறைவன் அருள்வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்து விடுகிறேன். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், பாரத் மாதா கி ஜெய்.